நாகை செருதூர் பகுதியை சேர்ந்த 4 மீனவர்கள் இலங்கை கடல் கொள்ளையர்களால் தாக்குதல். படகின் உரிமையாளருக்கு தலை கைகளில் வெட்டு காயம். மீதமுள்ள மீனவர்களுக்கு உள்காயம் ஏற்பட்டுள்ளது. 3 லட்சம் மதிப்பிலான பொருள்கள் கொள்ளை. கரை திரும்பிய மீனவர்கள் நாகை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை. நாகப்பட்டினம் மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகில் முத்து, முருகவேல், சின்னையன் உள்ளிட்ட 4 மீனவர்கள் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி அளவில் மீன்பிடி தொழிலுக்காக செருதூர் கிராமத்திலிருந்து சென்ற மீனவர்கள் கோடியக்கரையில் தென்கிழக்கே சுமார் 15 நாட்டிகள் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை இரவு 8 மணி அளவில் இலங்கை கடற்கொள்ளையர்களால் இரும்பு கம்பிக்கட்டை மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டுள்ளனர். இதில் நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த படகின் உரிமையாளர் முருகன் என்பவருக்கு தலை மற்றும் கைகளில் பலத்த இரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மற்றும் அவருடன் பயணித்த அக்கரைப்பேட்டை மீனவர் கிராமத்தை சேர்ந்த 3 மீனவர்களுக்கு உள்காயம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்கள் மீன்பிடிக்க பயன்படுத்திய 2 லட்சம் மதிப்புள்ள வஞ்சர மீன் வலை, 50,000 மதிப்புள்ள மீன்கள், GPS கருவி, வாக்கி டாக்கி, டார்ச் லைட், செல்போன் உள்ளிட்ட சுமார் 3 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை இலங்கை கடல் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் பலத்த காயங்களுடன் இன்று அதிகாலை 3 மணி அளவில் கரை திரும்பிய மீனவர்களை செருதூர் மீனவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களை நாகை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் தமிழக எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டத்தை சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் 4 பேர் இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் நாகை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நாகை விஜய். எடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்ரே மட்டும்தான் எடுக்கணும். அந்த பேட்டு நாங்கள் கடலுக்கு முந்தா நாள் போனோம். முந்தா நாள் போயிட்டு வலையை போட்டு வலையை இறக்கி போட்டு கிடந்தோம். அவங்க வந்தாங்க, சிலோன் கொள்ளைக்காரர் வந்தாங்க. அருவாள், கட்டைக்குச்சி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்களை போட்டில் ஏறி தாக்கிட்டு வலையிலையெல்லாம் எல்லாம் வெட்டி தண்ணி தள்ளிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எங்களுக்கும் பொருள் எந்த பொருளுமே இல்லை. போட்டில் கத்தியால் வெட்டினாங்க, கட்டைக்குச்சியால் அடித்தாங்க. எதுவுமே இல்லை எங்கள் போட்டில். அதோடு திரும்பி நாங்கள் வந்துட்டோம். வலையெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 3-4 லட்ச ரூபா பொருள் எல்லாமே போச்சு. இதுக்கு மேலே உயிர் வாழ்கிறத இதை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த பொருளுக்குள்ள சேதாரமும் எல்லாமே எங்களுக்கு ஒப்படைக்கணும்.